வணக்கம். நெருப்பு தமிழர். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு ஆசான், ஆயுத எழுத்து அப்படின்னா பெரியார். இந்த பெரியாரை நீங்கள் முதன்மையாக வச்சுருக்கிறீங்க. ஆனால் இது என்னத்துக்குங்க? நீங்கள் என்ன மண்ணாங்கட்டிக்குங்க நீங்கள் போய் பூமி பூஜை போடுறீங்க? நீங்கள் 300 ஏக்கரில் நல்லா பண்ணுங்கள், வாழ்த்துகள், சிறப்பாக வாங்க. உங்களுக்கு இளைய தலைமுறைகளினுடைய ஆதரவு உண்டு, அதில் மாற்று கருத்து இல்லை. அப்போ ஏன் உங்களுக்கு இதே அயோக்கியத்தனத்தை ஏங்க பண்ணுறீங்க? திமுக காரனுங்க இந்த வேலையை தான் பண்ணுறான், இதே அயோக்கியத்தனத்தை தான் பண்ணுறான். பெரியாருங்கிறான், அண்ணாங்கிறான், உண்ணாங்கிறான், நாங்கள் கடவுள் இல்லைங்கிறான். இந்த வேலையை பண்ணிவிட்டு கடைசியில் வீட்டில் உள்ள பொண்டாட்டியை கோயிலுக்கு அனுப்பிச்சி விட்டுவிட்டு தெரியாமல் துர்நீர் பூசிக்கிட்டு அலைகிறானுங்க. ஏன் இந்த வேலையை விஜயும் செய்கிறாரு? இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். விஜய் ஒன்று இந்த பக்கம் நில்லுங்க, இல்லை அந்த பக்கம் நில்லுங்க. குறுக்க மறுக்க சீமானன் சொல்கிற மாதிரி ஓடாதீங்க. தயவு செய்து தெளிவான கொள்கை கோட்பாடோடு அரசியலுக்கு வாங்க. பெரியார் வேண்டாம், அப்படி பெரியார் வேணும்னா பெரியாரினுடைய கொள்கைகளை பின்பற்றுங்க. பெரியார் வேண்டாம்னா பெரியாரை தூக்கி மண்ணாக தூக்கி குப்பையில் கொண்டு புதைச்சிருங்க. அதை விட்டுட்டு 300 ஏக்கருக்கு போடுறேன்னு சொல்லி அங்கே போய் நம்மளால் இந்த இப்படி காலை தூக்கி இப்படி வச்சுக்கிட்டு நம்ம யார் பொதுச் செயலாளர், அந்த ஆள் பேர் என்னப்பா, அந்த ஆள் பேர் வரல, பாண்டிச்சேரிக்காரு, அவர் புசி என்ன பண்ணிவிட்டாப்புல, அங்கே போய் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிற பூஜை போடுறீங்க. தயவு செய்து தெளிவான சிந்தனைகளோடு இருங்க. இளைய தலைமுறைகளை சிந்தியுங்க. நீங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிங்க, விஜயனுடைய ரசிகராக இருங்க, தொண்டனாக இருங்க, உணர்வாளனாக இருங்க. ஆனால் ஒரு கொள்கைன்னு அரசியல்னு வரும்போது நீங்கள் என்ன முன்னெடுக்கிறீங்களோ அதுதான். இப்போ அதிமுக காரணம் திமுக காரணம் செய்யக்கூடிய அயோக்கியத்தனத்தை நீங்கள் செய்ய மாட்டீங்கிறத தான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோம். நீங்களும் அப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? சிந்தியுங்கள், செயல்படுங்கள். இளைய தலைமுறைகளே, மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் தான் முன்னேற்றமாக அமையும். விஜய், தயவு செய்து இனிமேல் பெரியாரை முன்னெடுத்தேன்னா தயவு செய்து சர்ச்சுக்கு போகிறது, அதற்கப்புறம் இங்கேருந்து குள்ளா போய் மசூதிக்கு போகிறது, அதற்கப்புறம் கோயிலுக்கு வர்றது, பூஜை போடுறது, இதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் அப்படின்னு நான் வேண்டுகோளை முன்வைக்கிறேன்.